இது என் சின்ன பிள்ளைக்கு, இது என் பெரிய பிள்ளைக்கு. சூப்பராக நாமளும் அரைச்சிருக்கோம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஒரு ஆளாக்கு வந்து கம்பு, ஒரு ஆளாக்கு அரிசி, இது பச்சரிசி, இது புழுங்கரிசி, இது வந்து 3/4 ஆளாக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். கருப்பு உளுந்து வந்து நீங்கள் தோலோடு சேர்க்குறதா இருந்தால் 1/2 கப்பு போதும். தோல் நீக்குனிங்கன்னா 3/4 கப்பு எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம். ஒன்றா தான் ஊற வைக்க போகிறேன். கொஞ்சமாக தானே இருக்குது, மிக்சியில் கூட போட்டு அரைச்சிக்கலாம். தோசையும் சுட்டுக்கலாம், இட்லியும் சுட்டுக்கலாம், பணியாரமும் சூப்பராக வரும். தண்ணி வேணும்னா இந்த தண்ணியவே நம்ம வந்து ஊற்றிக்கலாம். கரெக்டாக ஒரு 90% அரைச்சிருக்கேன். இந்த மிக்சியில் அரைக்கும் போது இந்த ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ உப்பு போட்டு கரைச்சாச்சு. நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல கம்பு மாவு பொங்கி வந்திருக்கு பாருங்கள். ஆனால் வந்து புளிப்பு இருக்காது. எனக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கல் சூடானவுடனே சிம்மில் வச்சுக்கோ.